சொல்லுவோம் இல்லையா, அந்த இளையர் ஜாதி. நான் முன்னாடியே சொன்னேன், என்னுடைய ஆச்சாரியர் எல்லாம் சொல்லுவார். முக்கியமா ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அல்லாஹ் அழியுமல்லன். ஆழ்வார் சாதிக்கிறார், இடைச்சாதி. நீ எதிர்ச்சாதி, நீ ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அண்ணா அல்லாஹ் அழியுமல்லன் அப்படின்னு என்ன சுவாமி? நீ ஆம்பளைதான்றத சொல்லாம சொல்லிட்டார். ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லல் அல்லாஹ் அழியும் அல்ல அப்படிதானே சொல்லிருக்கணும் ஆழ்வார். அப்படி சொல்லல. ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அல்லாஹ் அழியும் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாமே இன்விகிரி போட்டு அன்விகிரி போட்டு சொல்லிட்டார். அன்விகிரி போடச்சு தமிழ்ல அன்விகிரி அப்படிச்சா முடிக்கச்சே சொல்ற வாசுதேவன், அது அன்விகிரி. ஆனால் அன்விகிரி வர்றதுக்கு என்ன இன்னொரு மீனிங் என்னன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விகிரி, அன்விகிரின்னு சொல்லுவா. அதனால நீ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, இதற்கு இடையில் இருப்பவனும் கிடையாது இல்லையா? அப்படிப்பட்டவன் இடைச்சாதி நான் என்றான். பாரதியார் சொல்லுவார்ல, இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னுட்டு. அப்படியே ஆய்குலத்து அப்படின்னா, ஆய் அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் சுவாமி. தமிழ்ல எடுத்து பார்த்தேன்னா தெரியும். ஆயினா அழகுன்னு அர்த்தம். ஆயினா விகுதி, பேராய் அப்படின்னு, அவன் போராய் வந்தான் அப்படின்னு. ஆயினா விகுதியாக வரக்கூடியது. விகுதினா என்ன அர்த்தம்னா மிகுதின்னு அர்த்தம். ஆய்குலம்னா மிகுதியா இருக்கக்கூடிய குலம். அந்த காலத்து ரொம்ப கண்ணனை பற்றி இருக்கக்கூடிய குலங்களில் மிகுதியா இருக்கக்கூடிய குலம் எதுன்னா ஆய்குலம் தான். இடைச்சாதி இடையர் சாதி. பகலும் நம்ம இதே இடைச்சாதின்றதுக்கு முதல்ல பார்த்தோம். முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாயின்னு ராமாவதாரம் பார்த்தோம். இடைக்குலத்தில் பிறந்த கிருஷ்ணாவதாரம் பார்த்தோம். பகலிலும் தோன்றாமல் இரவிலும் தோன்றாமல் உள்ளேயும் தோன்றாமல் வெளியேயும் தோன்றாமல் முன்னும் தோன்றாமல் பின்னும் தோன்றாமல் மேலையும் தோன்றாமல் கீழேயும் தோன்றாமல் இடையில் தோன்றியவன் யாரு? நிருசிம்மன்.